சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுகவுடைய தலையங்கமான அண்ணா அறிவாலயத்துல காங்கிரசுடனான கூட்டணி ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிட்டு கார்ல ஏறின போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காட்டின மகிழ்ச்சிகரமான செய்கை ஒட்டுமொத்த திமுகவினரையும் உற்சாகப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த உற்சாகமும் புத்துணர்வும் சில கூட்டணி கட்சிகள் கிட்ட ஆப்சென்ட். நேற்றைக்கு வந்தவர்களையும் கூட்டணிக்குள்ள நெருக்கடி ஏற்படுத்தியவர்களையும் இனிப்ப கொடுத்து வரவேற்றது திமுக. ஆனா பல காலமா கூடவே இருக்கக்கூடிய எங்களுக்கு கசப்ப தருது அப்படின்னு வேதனை அடைகிறாங்க கூட்டணி கட்சிக்காரங்க. இப்படி இருக்க திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சட்டமன்ற தேர்தல் களத்தை அனல் பறக்க வச்சிருக்குது திமுக தலைமை. யாருமே எதிர்பாராத விதமாக முன்னாள் முதல்வர் OPS கட்சியில இணைச்சது. பாஜக கூட ஒட்டி உறவாடிய தேமுதிகவை கூட்டணிக்குள்ள இழுத்தது. காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு கருதப்பட்ட சூழல்ல அவங்களையும் வளைச்சு போட்டது. இப்படி தமிழக அரசியலை அதிரடித்து விட்டார் ஸ்டாலின். ஆனா கூட்டணியிலேயே நெடுங்காலமாக தொடர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை குமுற வச்சுட்டாரு அப்படின்ற ஆதங்க குரல்களை கேட்க முடியுது. ரொம்ப காலமாவே பக்கபலமாக இருந்த எங்களை 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி அலைக்கழிக்கிறது திமுகன்னு சொல்றாங்க தோழர்கள் சிலர். அவங்க கிட்ட பேசின போது செப்டம்பர் 5ஆம் தேதி 2017 கொட்டிவாக்கத்துல நடந்த முரசொலி பவள விழா மேடையில தான் விசிக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடைய கூட்டணி உறவு மலர்ந்தது. மத்தியில இருக்கிறது மோடி ஆட்சி கிடையாது, மோசடி ஆட்சி. அந்த மோசடி ஆட்சியை அகற்ற சபதம் ஏற்போம் அப்படின்னு ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து அறைகூவல் விடுத்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவினுடைய சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துட்டு வருகின்றனர். தொழிலாளர்கள் பிரச்சனைனாலும் கூட திமுகவுக்காக பல சந்தர்ப்பங்கள்ல சகிச்சு கொண்டன விசிகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும். அப்படி நகமும் சதையுமாக இருந்த எங்களை தொகுதி பங்கீட்டுக்காக அலைக்கழிக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. விசிகவுக்கும் 6 தொகுதிகள் தான் கிடைச்சது. அப்போதே ஒப்பந்தத்துல கையெழுத்து போட மறுத்தது விசிகவும் சிபிஎம் கட்சியும். ஆனா 2026 தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுங்கள், கடந்த முறை வென்ற அதே தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு பேசுது திமுக பேச்சுவார்த்தை குழு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல 60 இடங்கள்ல போட்டியிட்டு 2,157,000 வாக்குகளை பெற்றது தேமுதிக. வாக்கு வங்கியா பார்த்தா 0.4% தான் வரும். எந்த ஒரு கள செயல்பாடும் கொண்டிராத அந்த கட்சியை கூட்டணியில இணைக்க முனைந்த திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துச்சு. 8 to 10 தொகுதி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. OPS உடைய அரசியலே முடிஞ்சது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல அவரை கூப்பிட்டு வந்து தேனி சுற்று வட்டாரத்துல கணிசமான தொகுதிகளை கொடுக்க முன்வந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுடைய தகுதியை மீறி 28 தொகுதிகளையும் ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சமூக இயக்கங்கள், லெட்டர் பேட் அமைப்புகளுக்கு கூட தலா 1 சீட் தர தாராளம் காட்டி இருக்கிறாங்க. இப்படி மத்தவங்களுக்கு தாராளம் காட்டக்கூடிய திமுக கம்யூனிஸ்டுகளிடம் நெருங்குவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. நாங்களும் காங்கிரஸ் கட்சி போல கூட்டணிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினால்தான் தகுதியான எண்ணிக்கையில சீட் தருவாங்களா அப்படின்னு தோணுது அப்படின்னு குமுறாங்க தோழர்கள். விசிக துணை பொதுச் செயலாளர் கடந்த 10 ஆண்டுகள்ல விசிக கட்டமைப்பு ரீதியாகவும் தலித் அல்லாத பொது சமூகத்தினர் மத்தியிலும் பல மடங்கு வளர்ந்திருக்குது. 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமிச்சு வட மாவட்டங்கள்ல திமுக கூட்டணியுடைய வெற்றிக்கு நாங்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கிறோம். கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை விடவும் எங்களுடைய வாக்குகளை முழுமையாக திமுக அணிக்கு மடைமாற்றி இருக்கிறோம். ஆனா தேர்தல்ல நாங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை அவங்க தர்றது கிடையாது. அதே வேளையில வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடிய குறிப்பிட்ட கட்சிக்கு எங்களை விடவும் கூடுதல் தொகுதிகளை திமுக கொடுத்தா எங்களுடைய தொண்டர்களை எப்படி சமாளிக்கிறது? ஏற்கனவே தலித் சமூக வாக்குகள் விஜய்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில விசிகவுக்கு குறைந்த தொகுதிகள் கொடுத்தா தலித்துகளை திமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க பிரச்சாரம் செய்வாங்க.
அதையெல்லாம் முன்னுணர்ந்து திமுக செயல்படணும். மத்தவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க, ஆனா எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். இல்லனா தேர்தல் வேளைகளை புதிய கூட்டணி கட்சிகள் பார்த்து கொள்ளட்டும். நாங்க விசிக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்திக்கிறோம் அப்படின்னு குமுறாங்க. இந்த விவகாரம் குறித்து அரசியல் விமர்சகர்கள் கிட்ட பேசும்போது விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் கிடையாது, வேல்முருகனையும் சிறிய கட்சிகளையும் ஒரே மாதிரி அணுகுறாங்க அப்படிங்கிற வருத்தம் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கதான் செய்யுது. தேமுதிகவுக்கு அதிகமாக கொடுத்து விசிக கம்யூனிஸ்டுகளுக்கு குறைக்க முன்வந்தா கூட்டணிக்குள்ள வருத்தம் உண்டாவதை தவிர்க்க முடியாது. கூட்டணி உடையாது அப்படின்னாலும் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். ஆட்சிக்கு உறுதுணையாக 5 ஆண்டுகளும் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு கேட்கக்கூடிய தொகுதிகளை தனக்கான தொகுதிகளிலிருந்து வழங்க திமுக தலைமை முன்வருமே. ஆனால் கூட்டணியில சலசலப்பை தவிர்க்கலாம். இந்த சவாலான விவகாரத்தை திமுக எப்படி கையாள போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விசிக திமுக இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கல அப்படின்னும், விசிகவுக்காக குரல் கொடுக்க திமுக கூட்டணியில யாருமே இல்ல அப்படின்னும் விரக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம திமுகவில் இருக்கக்கூடிய நாயுடு சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வந்து அதிக தொகுதிகளை வாங்கி தந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை கூட்டணிக்குள்ள கொண்டு வர பகிரங்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய தலித் அமைச்சர்கள், நிர்வாகிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எப்பேற்பட்டாவது விடுதலை சிறுத்தைகளை காலி செஞ்சிடணும், அவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு களத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை தான் பார்க்க முடியுது. திமுகவுல லாபி செய்யறதுக்கு நமக்கு யாரும் கிடையாது, நம்ம தலைவர் தான் பேசி பேசி சீட்டை அதிகம் பெற்றாக வேண்டும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்ட நிலையில முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிச்சிருக்கிறாரு விசிக தலைவர் திருமாவளவன். இரட்டை இலக்க தொகுதிகள்ல போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் உட்பட ஒட்டுமொத்த விசிக முகாமும் உறுதியா இருக்கு. ஆனா ஏகப்பட்ட கட்சிகள் கூட்டணியில இருக்கிறதா சொல்லி 5 அல்லது 6 தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு திமுக மெசேஜ் அனுப்பினதாகவும் சொல்லப்படுது. இந்த தகவலால விசிக முன்னணி நிர்வாகிகள் நிறைய பேர் விரக்தி அடைஞ்சிட்டு வராங்க. இதோடைய வெளிப்பாடாகவே முன்னணி நிர்வாகிகள் பலரும் சமூக வலைதளங்கள்ல வெடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. திமுக என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் 8லிருந்து 10 தொகுதிகளுக்கு குறைவான தொகுதிகளை ஏற்க விசிக முன்னணி நிர்வாகிகள் தயாரா கிடையாது. சரி, விசிக மற்றும் கம்யூனிஸ்டுகள் விஷயத்துல கசப்பா இனிப்பா, சுமூகமா சலசலப்பா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.